ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ரீசெண்டாக வெளியாகிருக்கிற அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ் பிரியா வாரியர் அவர்கள்கிட்ட நீங்கள் சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுற தமிழ் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டதுக்கு தளபதியை ரொம்ப பிடிக்கும், அவரோட நடிக்கணும்ன்றது ஆசை, பட் அது நடக்குமான்றது தெரியல. அவர் இப்போ நடிச்சுட்டு இருக்கிற படம் தான் அவரோட கடைசி படம்னு சொல்கிறாங்க. ஸோ வாய்ப்பு இருக்கான்னுலாம் தெரியல, பட் இருந்துச்சுன்னா தளபதியோட நடிக்க ஆசை. அதே மாதிரி மலையாளத்தில் மம்முட்டி அவர்களோட நடிக்க ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பிரியா வாரியர் பார்த்தீங்கன்னா 2019ல பயங்கரமா வைரல் ஆனவங்க. அந்த டைம்லயே அடுத்த ரித்திக் ரோஷனோட படத்துல இவங்க தான் ஹீரோனி அப்படின்ற மாதிரி எல்லாம் தகவல் வந்துச்சு. அது நடக்கலன்னா கூட அதுக்கப்புறமா ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்னு சில படங்கள்ல நடிச்சாங்க. பட் பெருசா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையல. இப்ப ரீசெண்டா நீக் படத்துல ஒரு கேமியோ ரோலும், குட் பேட் அக்லி படத்துலயும் நடிச்சிருந்தாங்க. அதுவும் சிம்ரான் அவர்களுடைய ஐகானிக் சாங்கான சுல்தானா பாட்டிலையும் ஆடி இருக்காங்க. ஸோ அஜித் ரசிகர்கள் இடையில அது பயங்கரமா ஒர்க்கும் ஆகியிருக்கு. ஐ திங்க் இதுக்கப்புறம் இவங்கள நிறைய தமிழ் படங்கள்ல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் சரியான கதைகளை சாய்ஸ் பண்ணி நடிச்சா ஓரளவுக்கு பெரிய ஹீரோனியா வரலாம். பட் தளபதியோட சேர்ந்து நடிக்கணும்ன்ற இவங்க ஆசை நடக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா ஃபியூச்சர்ல தளபதி திரும்ப நடிக்க போறாரா அப்படின்றது நமக்கே தெரியல. திரும்ப நடிக்க வருவாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் கட்சி மேல மக்களுக்கு இடையில ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அதனால அதை விட்டுட்டுலாம் சினிமாவுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் தான். பட் ஃபியூச்சர்ல என்ன வேணா நடக்கலாம், அது நம்ம கையில இல்ல. ஸோ பொறுத்திருந்தே பார்ப்போம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.